அன்பான வணக்கங்கள். நான் ஒரு அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். முதலாக 12ஆம் வீடான ரிஷப வீட்டில் குருமங்கள யோகம் மிகவும் விசேஷமாக சுபத்துவமாக உள்ளது. 11க்கு உண்டான அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல லாபம் பெறக்கூடிய மாதம். அதே போல் அதிகமான நல்ல செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்துள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனான 2ஆம் வீட்டில் இருக்க மாதத்தின் பிற்பகுதியான 17லேருந்து 3ஆம் வீட்டில் சுக்கரன் புதன் சூரியன் சேர்ந்து நல்ல விசேஷமான தன்மையாக உள்ளார். அதுவும் அல்லாத சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய நல்ல உன்னதமான சமயம் இது. இந்த ஆவணி மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காக மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது. நீங்கள் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காணக்கூடிய நல்ல சமயமாக உள்ளது. அதே போல் 4ஆம் வீட்டில் கேது பகவான் அமைந்துள்ளதால் தாய்நாவுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலுமே நல்லபடியாக குணமாகும். ஏன்னா குரு பகவானோட பார்வையில் கேது இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே குணமாகக்கூடிய நல்ல ஒரு சமயம். 5க்கு உண்டான சுக்கரனானவர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களோட குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் பெற்றவங்களாக நீங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதோ அதில் அவங்க வெற்றி காணக்கூடிய நல்ல சமயமாக அமைந்துள்ளது. பழைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து புதிய கடன்கள் உருவாகக்கூடிய நல்ல சமயம். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதாகட்டும், வீடு மனையை வாங்குவதாகட்டும், இதுபோல் புதிய கடன்கள் மிதுன ராசிக்காக அமையக்கூடியது. அதே போல் 7ஆம் வீட்டுக்குண்டான குரு பகவானானவர் 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டனால கணவன் மனைவியோட நல்ல ஒரு சந்தோஷம் நிகழும். கணவனோ மனைவியோ பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போது அமைய போகுது. வேலை விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ கணவனும் மனைவியும் கொஞ்சம் தள்ளி வாழ வேண்டிய ஒரு அமைப்பு. அதே போல் 6ஆம் வீடு 8ஆம் வீடு சுபத்துவமாக இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகட்டும், வெளி மாநில வாய்ப்புகள் ஆகட்டும், முயற்சி பண்ணவங்க எல்லாருமே இந்த சமயத்தை பயன்படுத்திக்கங்க. நல்ல அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு. 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தந்தையானுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் காண வேண்டிய ஒரு சமயம் இது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அது 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெற நல்ல ஒரு உன்னதமான சமயமாக உள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் படிப்பதிலே இன்னும் சற்று சின்ன ஒரு எஃபர்ட் நீங்கள் போட்டாலுமே அதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய நல்ல ஒரு சமயமாக அமைந்துள்ளது. புதிதாக சப்ஜெக்ட் படிக்கிறதாவது, புதிய கோர்ஸ் படிக்கிறதா இருக்குதுன்னா இந்த சமயத்தில் நல்லபடியாக அதை பயன்படுத்திட்டு அது நீங்கள் செய்யறது மிகவும் விசேஷம். அது ஆவணி மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காக நல்ல பலன்கள் அமையக்கூடியது. அதே போல் இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 17ஆம் தேதி 5:30 மணி அளவில் சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகி 16, 17ஆம் தேதி 7 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த மாதமானது மிதுன ராசிக்காக 185% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல அமைப்பு. மேலும் பல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே போல் பல பேருக்கு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை கமெண்ட் பாக்ஸில் கேட்குங்க. பர்சனல் ஜாதகங்களோட பதில் நான் கமெண்ட் பாக்ஸில் தருவதில்லை. கன்சல்டேஷனில் மட்டும் தான் பர்சனல் ஜாதகம் பார்க்கறது. பர்சனல் ஜாதகம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறாங்க கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சி வைப்போம். நன்றி, வணக்கம்.